ஹலோ எவ்ரிஒன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிராஃபாலஜி பற்றி பார்க்க போகிறோம். கிராஃபாலஜினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் நீங்கள் என்னெல்லாம் கற்றுக்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா கிராஃபாலஜினா என்ன, அப்புறம் அதில் இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர்ஸ் என்ன இருக்குது, அப்புறம் எப்படி இந்த நம்ம கிராஃபாலஜி அனலைசிஸ் பண்ணுறது, எப்படி கற்றுக்கலாம், பர்ஃபெக்டாக எப்படி நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கிராஃபாலஜினா என்ன? கிராஃபாலஜி எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. ஆனால் நானே ரீசெண்டாக தான் இந்த கிராஃபாலஜியில் ஹேண்ட் ரைட்டிங் சிக்னேச்சரை வச்சு நம்ம ஹியூமனோட பிஹேவியர் எப்படி இருக்குது, அவங்களோட கேரக்டர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் கிராஃபாலஜி. இப்போ டெஃபினேஷன் பார்க்கலாம். கிராஃபாலஜி இஸ் த சயின்ஸ் to analyze the human behavior through handwriting including signature. சிக்னேச்சரையும் ஹேண்ட் ரைட்டிங்கும் வச்சு நம்ம ஹியூமனோட பிஹேவியரை படிக்கிறது தான் கிராஃபாலஜி. ஹேண்ட் ரைட்டிங்கை வச்சு நம்ம ஹியூமனோட பிஹேவியரை அனலைசிஸ் பண்ணி அது ஸ்டடி பண்ணுறது தான் கிராஃபாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிராஃபாலஜி எதுக்கு மெயினாக யூஸாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேண்ட் ரைட்டிங் வச்சு சப்கான்ஷியஸ் மைண்டை பார்க்குறதுக்கு தான் இந்த கிராஃபாலஜி மெயினான யூசஸ். இப்போ கிராஃபாலஜியில் என்னெல்லாம் பார்க்கலாம், எப்படி கிராஃபாலஜி படிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இதில் பிக்சர் காமிச்சிருக்கல, இப்போ நடுவில் இருக்கிறது பாருங்கள், மை நேம் இஸ் துளசின்றது ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. மேலே மை நேம் இஸ் துளசின்றது அப்ரைட்டாக போகுது, கீழே இருக்கிறது டவுன் ரைட்டாக போகுது. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எழுதுகிறோமா இல்லை மேலே எழுதும் போது மேலே போதா இல்லை கீழே போதான்னு சொல்கிறோம். இப்போ மேலே போச்சுன்னா என்ன, நம்ம ஃப்யூச்சரை பற்றி திங்க் பண்ணுறோம், ஃப்யூச்சரில் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆன்ஷியஸ் ஸ்டேட்டில் இருப்போம். ஸ்ட்ரெயிட்டாக இருக்குன்னா அது 90 டிகிரியில் இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், அது நார்மல். கீழே போகுதுன்னா பாஸ்ட்டே நம்ம திங்க் பண்ணிகிட்ருக்கோம், பாஸ்ட்டை நினச்சி நம்ம வரி பண்ணிகிட்ருக்கிறது தான் இந்த டவுன்வேர்டாக போகிறது, கீழே டவுன்வேர்டாக ரஃப். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போது கீழ் நோக்கி போயிட்டுருக்கீங்க, எப்படி நீங்கள் உங்களை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹேண்ட் ரைட்டிங் சேஞ்ச் பண்ணுறதோட ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டாப் பிளேமிங் 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணால் ப்ளேம் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணணும். மற்றவங்கள ப்ளேம் பண்ணுறது, இவங்களால தான் நான் இப்படி பண்ணிட்டேன், இவங்களால இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறத நிப்பாட்டணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, உங்கள் சைடில் என்ன தப்பு இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ ஒரு ஃபைட்டு இல்லை ஏதாவது ஒரு சண்டை நடக்குதுன்னா அதில் உங்கள் சைடில் என்ன தப்பு, நீங்கள் அங்கே என்ன தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களை நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிக்கணும். தேர்டு பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு ப்ராப்ளம் வந்துடுச்சு, அதை நீங்கள் எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிச்சி எப்படி நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணி அதுலேருந்து வெளில வர்றது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இந்த 3 ஸ்டெப்பு மெயினாக இருந்ததுன்னா உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் மைண்ட் எப்போவுமே எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளம்ஸை நினச்சி ரொம்ப திங்க் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. ரொம்ப இந்த ப்ராப்ளம் என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சி அதுக்கேற்றது அடுத்த ஸ்டெப் போயிட்டே இருக்கணும். நம்ம மைண்ட் இருக்குது, ஒன்று ப்ராப்ளம்ஸ் பற்றி யோசிச்சுட்டே இருக்கணும், இல்லைனா அதுக்கேற்ற சொல்யூஷனை கண்டுபிடிச்சி அடுத்த லெவல் போயிட்டுருக்கணும். நம்ம எப்போவுமே சொல்யூஷனை கண்டுபிடிச்சி அதுக்கேற்றது தான் போயிட்டுருக்கணும். ஹேண்ட் ரைட்டிங்கை என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ஸ்டே ஆஃப் யுவர் மைண்ட், நம்ம மைண்டோட எக்ஸ்டே தான் ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ ஸ்லாண்ட் ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். ஸ்லாண்டுனா இந்த பிக்சரில் தெரியுது பாருங்கள், ஃபஸ்ட்டில் இருக்க திஸ் எப்படி இருக்குது, பின்னாடி பக்கமாக சாஞ்சு எழுதுகிறோம், நடுவில் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, லாஸ்ட்டாக இருக்கிறது இந்த பக்கமாக சாஞ்சு எழுதுது. அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டில் இருக்கிறது அப்டியூஸ் ஆங்கிளில் இருக்குது. அவங்க எப்படி இருப்பாங்கன்னா பாஸ்ட் ஓரியன்டாக இருப்பாங்க, பாஸ்ட்டை பற்றி திங்க் பண்ணிவிட்டு பாஸ்ட்டில் இருக்க எல்லாத்தையும் ரொம்ப நம்ம இது பண்ணியிருக்கக்கூடாது, இது பாஸ்ட்டு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த நடுவில் இருக்கிறது தான் 90 டிகிரியில் இருக்குது. அது என்னென்னா ப்ரெசண்ட்டில் நம்ம என்ன பண்ணணும், நம்ம இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெசண்ட்டை நினச்சி யோசிக்கிறது தான் 90 டிகிரி. அக்யூட் ஆங்கிளில் இருக்கிறது ஃப்யூச்சரை நினச்சி யோசிக்கணும், ஃப்யூச்சரில் எப்படி இருக்கணும், ஃப்யூச்சரில் இதெல்லாம் பண்ணணும், ஃப்யூச்சர்னு அதை பற்றி பார்த்தீங்கன்னா சைஸ், நம்ம எந்த சைஸில் எழுதுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே சில பேர் பெருசாக எழுதுவாங்க, சில பேர் குட்டியாக எழுதுவாங்க, சில பேர் நார்மல் எழுதுவாங்க. இப்போது குட்டியாக எழுதுகிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப இன்ட்ரோவர்ட்டடாக இருப்பாங்க. இன்ட்ரோவர்ட்டட்னா என்ன, அதிகமாக யார்கிட்டையும் மிங்கிள் ஆகாமல், யார்கிட்டையும் பேசாமல் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப அட்டென்ஷன் அதெல்லாம்
வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ ரிசர்ச் குட்டி குட்டியாக ரிசர்ச் பண்ணுறது, அவங்கள வந்து அவங்கள ரொம்ப பார்த்துக்கிட்டு அவங்கள வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுலே அவங்க பிஸியாக இருப்பாங்க. பெருசாக எழுதுகிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரோவர்ட், எல்லார் கூடயும் மிங்கிள் ஆகிட்டு எல்லார் கூடயும் ஜாலியாக ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும். அப்புறம் ரொம்ப பெருசாக யோசிப்பாங்க எல்லாத்தையும், இது பண்ணணும், இதெல்லாம் நம்ம பண்ணணும், பெரிய லெவலில் யோசிப்பாங்க. மிடில் இருக்கவங்க, மீடியமாக எழுதுகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டுத்துலேயுமே பேலன்ஸாக இருக்கும். இன்ட்ரோவர்ட்டாகவும் இருப்பாங்க, எக்ஸ்ட்ரோவர்ட்டாகவும் இருப்பாங்க. ரிசர்ச்சு, பேலன்ஸு, லீடர்ஷிப் எல்லாமே அவங்க பண்ணுவாங்க மிடில்